விஜயின் 2 வாரங்களுக்கான பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரம் பிறகு வெளியாகும் என்று தாவேக அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்பும் முயற்சி என்று விஜய் மீது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தவறு செய்த தாவேக தான் பொறுப்பேற்க வேண்டும் என திட்டவட்டம். பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என்று செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. 7 மணி நேரம் தாமதமாக விஜய் ஏன் வந்தார் என்றும் கேள்வி. 4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. நெரிசல் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் காலணிகள் இருந்தனவே தவிர தண்ணீர் பாட்டில்கள் காணப்படவில்லையே என செந்தில் பாலாஜி கேள்வி. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட தாவேகா செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். அதிமுக ஆட்சியிலேயே டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் விஜய் குற்றச்சாட்டிற்கு செந்தில் பாலாஜி பதில். 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவரிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? தன்னை பற்றி விஜய் விமர்சித்து பேசும்போது காலனி வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை. கட்சி அலுவலகத்தில் இருந்ததால் உடனே மருத்துவமனைக்கு சென்றதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம். தமிழ்நாடு முழுவதுமாக ஆயுத பூஜை உற்சாக கொண்டாட்டம். இயந்திரங்கள் பணிக்கான உபகரணங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. ஆயுத பூஜையை ஒட்டி வாட்டர் சர்வீஸ் கடைகளில் அலைமோதும் கூட்டம். கார் பைக்குகளை வாட்டர் சர்வீஸ் செய்து பூஜை செய்யும் மக்கள். ஆயுத பூஜையை முன்னிட்டு மதுரை தாம்பரம் இடையே இன்று சிறப்பு ரயில் சேவை. முழுவதும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட ரயில் மாலை 4 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறையால் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. விடுமுறை காரணமாக உதகைக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் கூடலூர் சோதனை சாவடியில் அணிவகுத்துள்ள வாகனங்கள். ஊசிமுனை காட்சி பகுதி, பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியில் 9 பேர் உயிரிழந்த இடத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. விபத்து எப்படி ஏற்பட்டது என்று மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைப்பு. 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. முதல் முறையாக நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் தேரோட்டம். தூப தீப நைவேதிய சமர்ப்பணத்திற்கு பிறகு மாட வீதிகளில் உலா வந்தார்.
சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 87,000 கடந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 161 ரூபாயாக தொடர்கிறது. தனுஷ் நடித்த இட்லி கடை படம் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் கொண்டாட்டம். திரையரங்கம் அருகே இட்லி கொடுத்த ரசிகர்கள். விஜயின் 2 வாரங்களுக்கான பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரம் பிறகு வெளியாகும் என்று தாவேக அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்பும் முயற்சி என்று விஜய் மீது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தவறு செய்த தாவேக தான் பொறுப்பேற்க வேண்டும் என திட்டவட்டம். பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என்று செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. 7 மணி நேரம் தாமதமாக விஜய் ஏன் வந்தார் என்றும் கேள்வி. 4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. நெரிசல் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் காலணிகள் இருந்தனவே தவிர தண்ணீர் பாட்டில்கள் காணப்படவில்லையே என செந்தில் பாலாஜி கேள்வி. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட தாவேகா செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். அதிமுக ஆட்சியிலேயே டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் விஜய் குற்றச்சாட்டிற்கு செந்தில் பாலாஜி பதில். 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? தன்னை பற்றி விஜய் விமர்சித்து பேசும்போது காலனி வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை. கட்சி அலுவலகத்தில் இருந்ததால் உடனே மருத்துவமனைக்கு சென்றதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம். தமிழ்நாடு முழுவதுமாக ஆயுத பூஜை உற்சாக கொண்டாட்டம். இயந்திரங்கள் பணிக்கான உபகரணங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. ஆயுத பூஜையை ஒட்டி வாட்டர் சர்வீஸ் கடைகளில் அலைமோதும் கூட்டம். கார் பைக்குகளை வாட்டர் சர்வீஸ் செய்து பூஜை செய்யும் மக்கள். ஆயுத பூஜையை முன்னிட்டு மதுரை தாம்பரம் இடையே இன்று சிறப்பு ரயில் சேவை. முழுவதும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட ரயில் மாலை 4 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறையால் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. விடுமுறை காரணமாக உதகைக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் கூடலூர் சோதனை சாவடியில் அணிவகுத்துள்ள வாகனங்கள். ஊசிமுனை காட்சி பகுதி, பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியில் 9 பேர் உயிரிழந்த இடத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. விபத்து எப்படி ஏற்பட்டது என்று மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைப்பு. 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி.
RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. முதல் முறையாக நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் தேரோட்டம். தூப தீப நைவேதிய சமர்ப்பணத்திற்கு பிறகு மாட வீதிகளில் உலா வந்தார். சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 87,000 கடந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 161 ரூபாயாக தொடர்கிறது. தனுஷ் நடித்த இட்லி கடை படம் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் கொண்டாட்டம். திரையரங்கம் அருகே இட்லி கொடுத்த ரசிகர்கள்.